வெல்கம் பேக் டு மினியேச்சர் குக்கிங் தமிழ் பொண்ணு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. மக்களே, பப்பி ஒரே சத்தமா கொடுக்குது. என்னாச்சு பப்பி? பப்பி என்னப்பா? என்ன சொல்லுங்க, என்னாச்சு? தண்ணி வைக்கலையாப்பா பப்பிக்கு? ஹை, அப்பா வந்துட்டாங்க. ஜாலி ஜாலி, அப்பா வந்துட்டாங்க. அப்பா அப்பா வந்துட்டாங்க. அப்பா வந்துட்டாங்க. ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்பா ஜாலி. என்ன வாங்கிட்டு வந்தீங்க சொல்லுங்க, என்ன வாங்கிட்டு வந்தீங்க? உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், வர இருங்க. லாக்டவுன்னால கடையெல்லாம் இல்லை பாப்பா, பிரெட் மட்டும்தான் இருந்தது, அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்கள் அம்மா கிட்ட கொடுங்க, அம்மா ஏதாவது சர்ப்ரைஸாக செஞ்சு தருவாங்க பிரெட் வச்சு நமக்கு. சரிங்களா? கொண்டு போய் கொடுக்குறீங்களா அம்மா கிட்ட? சரிங்கப்பா, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன்ப்பா அம்மா கிட்ட. நீங்கள் தாங்க என்கிட்ட. ஓகே, ஜாலி ஜாலி. பிரெட் வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்பா. ஜாலி ஜாலி. நாங்கள் பிரெட்டு சாப்பிட போகிறோமே. மியாவ், இங்கே பத்தியா பிரெட் வாங்கிட்டு வந்திருக்காங்க எங்கள் அப்பா. பவ் பவ். வாத்தி, இங்க பத்தியா எங்க அப்பா பிரெட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பவ் பவ். நாங்க சாப்பிட போறோமே. அம்மா அம்மா, எங்கம்மா இருக்கீங்க? அம்மா அம்மா, உங்களுக்கு இன்னும் தோட்ட வேலை முடியவே இல்லையா? என்ன கண்மணி, கூப்பிட்டியா? அப்பா ஏதாவது வாங்கிட்டு வந்தாங்களா? என்ன தர சொன்னாங்க? என்ன பாப்பா தர சொன்னாங்க? லாக்டவுனில் கடையெல்லாம் இருந்ததாம்மா, என்ன வாங்கிட்டு வந்தாங்களா? பிரெட் மட்டும் தான் இருந்தது அப்பா, அதை மட்டும் தான் வாங்கிட்டு வந்தாங்க. உங்ககிட்ட தர சொன்னாங்க. பிரெட்ல ஏதாவது சமைக்க சொன்னாங்கம்மா. சரிங்களா? பாப்பா என்ன பண்ணுறீங்க, விளையாடுறீங்களா? சமத்தா விடுங்க, அம்மா பிரெட்லேருந்து சமைச்சு எடுத்துகிட்டு வரேன், நம்ம எல்லோரும் சாப்பிட்லாம். சரிங்களா? அம்மா போய் சமைக்கவா? மாட்டுக்கெலாம் கொஞ்சம் புல் வை பாப்பா. அம்மா போய் சமைச்சிட்டு வரேன், விடும்போது வாங்க. சரியா? வெல்கம் பேக் டு அவர் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பிரெட் வச்சு லாக்டவுன் ரெசிபி தான். ஃபஸ்ட்டு தேவையான கடலை மாவு, நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன், நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர், கரம் மசாலா, பெப்பர், சால்ட், கொஞ்சமாக மஞ்சத்தூள். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க, கட்டி இல்லாமல். லாக்டவுனில் நம்ம இருக்கோம், ரொம்ப ஈஸியாக இந்த ரெசிபி பண்ணி நம்ம சாப்பிட்லாம். 2 மினிட்ஸ் தான் ஆகும் இதுக்கு. கொஞ்சமாக ஆனியன், கொஞ்சமாக தக்காளி, கொஞ்சமாக பச்சை மிளகா, காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட பிரெட் ஆம்லெட் மாதிரி தான் இருக்கும். நான் டேஸ்ட்டுக்காக நெய் சேர்த்துருக்கேன், நீங்கள் எண்ணெயிலே செய்யலாம். ப்ரெட்டை எடுத்து நல்லா டிப் பண்ணி அவ்வளோதான், நம்ம டோஸ்ட் பண்ண வேண்டியதான் டபுள் சைடும். நம்ம சாட் மசாலா சேர்த்துருக்கிறதுனால இது ஒரு டேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பிரெட் ஆம்லெட் மாதிரி தான் இருக்கும். ஒன் சைடு நல்லா ரோஸ்ட் ஆனதும் நெக்ஸ்ட் சைடு நம்ம போடலாம். நம்ம விட்ட நெய்யெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு.
எல்லா பக்கமும் ரோஸ்ட் ஆகிற மாதிரி திருப்பி போட்டுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பிளேட்டில் எடுத்துக்கலாம் சர்வ் பண்ண. இன்னும் ஸ்லைஸ் போட்டதுக்காக நெய் ஊற்றிருக்கேன். இன்னும் ஸ்லைஸ் போடுறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். தேர்ட் பிரெட் வந்து தேர்ட் பீஸ் வந்து வேறு மாதிரி செஞ்சுருக்கேன். சீஸ் இருந்தால் சீஸ் கூட சேர்த்துக்கலாம் நெய்க்கு பதிலாக. இன்னும் எம்மியான ஃப்ளேவர் இருக்கும் நமக்கு. இது கூட நம்ம சாஸ் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப எம்மியாக இருக்கும். வீட்டில் நம்ம லாக்டவுனில் இருக்கிறதுனால. ஓகே, சட்டன் டைம். எப்படி இருக்குது? நெக்ஸ்ட்டு வந்து இதிலே மஷ்ரூம் ஆட் பண்ணி நம்ம செஞ்சு சாப்பிட போகிறோம். நம்மளோட மஷ்ரூம் மசாலா டோஸ்ட் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ராசஸ் சேம் தான், மஷ்ரூம் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். சேம் தான், ரெண்டு பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். மஷ்ரூமும் நல்லா நமக்கு ரோஸ்ட் ஆகி வந்துடுச்சு. இது எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ஈஸியான 2 மினிட்ஸில் லாக்டவுன் ரெசிபி நமக்கு இதுதான். எப்படி இருக்கு செஞ்சு சாப்பிட்டு சொல்லுங்கள். இதுதான் நம்ம ஃபேமிலி தான் டேஸ்ட் பண்ண போகிறாங்க. வித் சாஸோடு கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். தேங்க்யூ.